அதாவது சமயத்துக்கு சாப்பிடாம கரெக்டாக டயத்துக்கு சாப்பிடாம பசிக்கும் போது சாப்பிடாம ரொம்ப பசிக்கும் போது சாப்பிடாம விட்டுட்டு எப்போதுமே வயிற்றில் வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ரெடியாக இருக்கும். சாப்பிட்லன்னா அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் என்ன செய்யும் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடை வந்து செரிமானம் பண்ண வைக்கிறதுக்கு ரெடியாக காத்துட்ருக்கோம். ரொம்ப நேரம் நம்ம சாப்பிடல அப்படின்னா இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் என்ன செய்யும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக மேல் எழும்பி இல்லைனா அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டை இன்னும் ரொம்ப நேரம் பசிக்க விட்டு ஒரு உப்பு புளிக்காரம் நிறைய உள்ள சாமான் இல்லை ஆயில் பொரித்த சாமான்கள் ஏதாவது ஒன்று போட்டாலோ இல்லை ஆசிட் பேஸ் ஏதாவது போட்டாலோ இந்த ஆசிட் அந்த ஆசிட்டும் கலந்து ஒரு கேஸ் மாதிரி உருவாகி நெஞ்சுக்குழியை அடைக்கலாம். இதே வந்து முக்கியமாக உருளைக்கிழங்கு, அதாவது மண்ணு கீழே விளையிற கிழங்கு வகைகள் சாப்பிட்டாலும் சரி இதுக்கு பொருந்தும். அப்புறம் நான்வெஜ்ஜில் வந்து இறால் நண்டு இது சாப்பிட்டாலும் ரெண்டுமே வாய்வு பிரச்சனை கொண்டு போகிறது. இதுவும் இதை செய்ய ஆரம்பிக்கும். நல்ல ஒரு காரக்குழம்பு நல்லா பசிக்க விட்டுட்டு காலையில் சாப்பிட்டு மதியம்